Hello Makkaley, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Priyanka Deshpande YouTube channel first ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த லாக்டவுன்ல பண்ண கிரேசியான விஷயங்கள் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் அதிகமா வீட்ல எந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அதிகமா வந்து பொதுவாவே நான் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனா லாக்டவுன்ல ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் அந்த இடம் தான் என்னோட கிச்சன். எஸ், இந்த கிச்சன்ல வந்து நான் இந்த வாட்டி வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சமைக்கிறதுக்கும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்ல உங்க எல்லாருக்கும் கூழ் ஊத்தலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். பிரியங்கா ஸ்டைல்ல ஒரு கூழ். ரெடியா இருக்கீங்களா? என்ன பிரியங்கா மழை வருது ராகி கூழ் பண்றாங்க? இது மழை எல்லாம் கிடையாதுமா. நம்ம ஊர்ல வந்து அதுவும் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் வந்து கரெக்டா மழை வரும். இது வந்து காட் லைட்டா ஏதோ ஒரு பொண்டாட்டி கிட்டிட்டாருன்னு அழுதுனுக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால லைட்டா மழை வருது. ஸோ இப்போ கூட நம்ம உட்காந்து நல்லா தாராளமா கூழ் குடிக்கலாம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ஸ் நம்ம வந்து கூழ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ராகி கூழ் செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை ராகி பவுடர். ராகி மாவு வந்து எங்க வீட்டுல எப்பவுமே இப்படி ஒரு பெரிய டப்பால நாங்க வந்து அரைச்சு வச்சிருக்கோம். இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாருமே 2 வேளை 3 வேளை 5 வேளையும் சோறு தான் தின்றுருக்கோம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ரைஸ் சாப்பிட்ற ஒரு காரணத்தினால, அதிகமா கார்ப்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால, சும்மா டக்கரடா அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் ஹெல்தியா இறங்குவோன்றதுனாலதான் இந்த ராகி. எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் தான், பட் அதுல ஹெல்தியான சாப்பாடு டேஸ்டியா இருந்துச்சுன்னா அதையும் நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். ஸோ ரைஸ்ன்னு பொதுவா பார்த்தோம்னா அதுல வந்து கார்ப்ஸ் அதிகம் அண்ட் அது வந்து பாலிஷ் பண்ண ஒரு காரணத்தினால அதுல வந்து பெருசா அந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்காது. வேற ராகி வந்து பாலிஷ் பண்ணாத ஒரு காரணத்தினால அதுல வந்து நியூட்ரிஷன் ஜாஸ்தி, ஃபைபர் ஜாஸ்தி, கால்சியம் ஜாஸ்தி. அந்த காலத்துல இருந்து நம்மளோட பெரியவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, இப்பெல்லாம் ராகில அவ்வளோ விதமான டெசர்ட்ஸ், நிறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எப்பவுமே எவர்கிரீன் டிஷ் அது வந்து நம்மளோட ராகி கூழ் தான். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இதுல இருக்கு. ஓகே, இது சாப்பிட்டா வந்து ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் போது நம்ம ஏன் வந்து கண்டதை தின்ட்டு நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணும்? ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ராகி கூழ் பண்ணுவது எப்படி, அதுவும் என் ஸ்டைல்ல ராகி கூழ்வது என் ஸ்டைல்ல ராகி கூழ் பண்ணுவது எப்படி அப்படின்றத நான் வந்து காட்ட போறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில நல்லா வந்து தண்ணியை சூடு பண்ண வச்சிருங்க. அந்த தண்ணி அப்படியே பாயில்லாம் ஆகணுன்றது கிடையாது, நல்லா சூடு. நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போ சூடு ஆயிடுச்சு. ஸோ சூடாகிற அந்த கேப்ல என்ன பண்றோம்னா, இந்த 1 கப் ராகியை எடுத்து அப்படியே இதுக்குள்ள போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி கிண்டுறோம் அப்படின்னா, இதுல வந்து லம்ப்ஸ் வரக்கூடாது. இந்த ராகியோட லம்ஸ் அப்படியே குண்டு குண்டா புல்கு புல்குன்னு ஆயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினாக நம்ம வந்து இதை எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த ராகிக்குள்ள அப்படி குண்டு குண்டா புல்கு புல்குன்னு அந்த லம்ஸ் வரது எனக்கு பிடிக்கும். அந்த வடகம் போடும் போதெல்லாம் வந்து அந்த மாவையை அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு அந்த நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஜந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு லம்ஸ் வரது பிடிக்கும். பட் லம்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் தனியாக பண்ண போகிறது இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்ற காரணத்தினால அப்படி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா எப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு சைடில் நம்ம வந்து கூல் பண்ண வச்சிடணும். ஓகே, டன். பாரம்பரிய முறையில ராகி கூழ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஓவர் நைட் ஃபெர்மெண்ட்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம்லாம் செய்வாங்க. நான் கொஞ்சம் பேசிக்கலி சோம்பேறின்ற ஒரு காரணத்தினால நான் அவ்வளோ ப்ரொசீஜர்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ராகி அப்படியே வந்து அதை கூல் பண்ண வச்சிருவோம் இல்லையா, டக்குன்னு வந்து நான் கூல் பண்ற அந்த கேப்ல ஒரு மோர் ஒன்று அடிப்போம். ஸோ இந்த ராகி வந்து பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ராகி. ஏன்னா அதுல வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க எல்லாம் வந்து ராகி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. அவங்களோட பிரெயின் சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகும், டைஜஷன் எல்லாமே ரொம்ப கிளியர் ஆகும். நாட் ஜஸ்ட் பசங்க, எல்லாருக்குமே டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறாங்க, கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமா ராகி சாப்பிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கூழா சாப்பிடாம, ஏன்னா வந்து டைஜஷன் சீக்கிரமா ஆயிடுச்சுன்னா பசி ஆரம்பிச்சிடும். அப்புறம் பசிச்சோன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களே வந்து ராகி அடை, ராகி பஜ்ஜி அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டு சாப்பிடுங்க. பட் ராகி நல்லது, பட் ராகி கூழா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட வேண்டாம். அவ்வளவுதான், இதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மோர் அடிக்க போறோம். மோர் அடிக்கிறதும் வந்து எங்க அம்மா எல்லாம் வந்து நல்லா அப்படிலாம் வச்சு கடைவாங்க, அவ்வளோலாம் நம்மளால முடியாது. சிம்பிளா நம்ம வந்து இப்போ மிக்சியில வந்து மோர் செய்ய போறோம். கொஞ்சம் தயிர், ஒரு குட்டி பீஸ் இஞ்சி அதை போட்டுருங்க. ஒரே ஒரு மிளகா தான் நான் இந்த கூழுக்கு யூஸ் பண்ண போறேன், அதோட பாதி மிளகா மட்டும் நான் இதுக்குள்ள போடுறேன். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி. ஓகேவா, இப்படி கட் பண்ணி இதுல போட்டுறோம். அதுல கொஞ்சோண்டு தண்ணி, இப்போதைக்கு மோருக்கான பேஸ் தான் இது பண்றேன். போட்டுட்டு இதை மூடி மிக்சியில டர்ன்னு அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம்? டர்
ஆன் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நல்லா அப்படியே ஒரு மோர் ஒன்று ரெடி ஆயிடுச்சா. இது வந்து அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த ராகி வந்து ஒரு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருணும். ஏன்னா அது நல்லா ஆறணும். ஸோ ½ அன் ஹவருக்கு ஆயிடுச்சு. ஆஃப்டர் ½ அன் ஹவர். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அரைச்ச இந்த மோரை வந்து இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். ஓகேயா. பேசிக்கலி இதை பாருங்களேன். என்ன பிரியங்கா லாக்டவுன்ல என்னத்த பண்ண அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இறங்கியிருக்கேன். பட் சின்ன வயசுல எங்க அம்மா வந்து இந்த ராகில வந்து பால் சக்கரை எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பால் சக்கரை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியா இறங்கலான்றதுனாலதான் இந்த மோர் எல்லாம் போட்டு அடிக்கிறது. மோரும் நம்மளுக்கு பிடிக்கும் வேற. ஸோ ப்ளோட்டிங் ஆகாதாமா. இது வந்து இதெல்லாம் சாப்பிட்டா ப்ளோட்டிங் ஆகாது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ப்ளோட்டிங் ஆகக்கூடாது, எனர்ஜி தேவை. ஏன்னா நம்ம வேற துருன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்போமா, அதனால எனர்ஜி தேவை. ஸோ இப்போ இந்த அரைச்ச இந்த மோரை நல்லா இதுக்குள்ள இப்படி போட்டு சும்மா டமால் டிமில் கிண்டுறோம். ஹலோ, நான் இது கேஸ் மேல வச்சிருக்கேன்னா சூடா பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இதுல நான் சும்மா பண்ணிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வசதியா இருக்கு காட்டுறதுக்கு அப்படின்றதுனால. ஸோ இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அதுல வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பு போட்டோம்னா ஃபேண்டாஸ்டிக் இன்கிரீடியன்ஸை இதுக்குள்ள நம்ம இறக்குறோம். ஃபேண்டாஸ்டிக் இன்கிரீடியன்ஸ் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் தென் பச்சை மிளகாய். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படி தோல் எடுத்துட்டு கட் பண்ணி, இப்போ எங்களுக்கு ஆக்சுவலி இதுதான் லஞ்சு, இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றோம். ஓகே இதில் வந்து சின்ன வெங்காயம் போடுறோம், கொத்தமல்லி கொஞ்சம் போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் அப்படியே போடுறோம். போட்டுட்டு சும்மா இதை அப்படியே இப்படின்னு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி வந்து ப்ராப்பர் வேல பண்ணணும்னா இதை வந்து கையில போட்டு நல்லா இப்படி குழன்னு பிசைவாங்க. எனக்கும் லைட்டா ஆசையா தான் இருக்கு. பட் நான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னால் அப்படிலாம் இப்போ பண்ணாம நான் வந்து இப்படியே கரண்டியாலேயே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ திஸ் மெயின் ஐட்டம்ஸை நம்ம பண்ணி வச்சாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருக்கு. ஓகே, சோ இப்போதான் நம்ம வந்து மெயின் மேட்டருக்கு வர போறோம், which is the தாளிச்சிங் மேட்டர். ஓகே, இது என்ன, இது பேர் என்ன? தாளிச்சி. தாளிக்கிறதுக்கான தாளிச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துக்கிறோம், லைட்டா அப்படி ஊத்துறோம். ஓகே, கேஸ் ஆன் பண்றோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து லைட்டா நம்ம வந்து ஜீரகம் போடுறோம், கடுகு போடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போடுறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். பல்லு இந்த கலவைக்குள் இந்த கலவையை ஏன் இப்படி போடுறோம்? அமேசிங். இத போட்டு சும்மா அடி கிண்டு பண்ணுமா. என்னடா இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஈஸியா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கு. ரொம்ப நியூட்ரிஷன் ரிச் மில்லட் இது ராகின்றது. இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய நம்மளுக்கு வரும். ஓகேயா, இதெல்லாம் குடிச்சோன்னு வைங்களேன், சும்மா டர்ன்னு அப்படி கிளியர் ஆயிடும் வயிறு. நம்மளோட கட் ஹெல்த் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதனால இதை வந்து வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி லஞ்ச் டைம் அப்படி எடுத்துக்கோங்க. நைட் இதை எடுத்துக்காதீங்க. ரொம்ப இந்த உடனே சளி பிடிக்கும், உடனே கோல்டு வந்துடும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர் மில்க் போட்டு செய்யறதை விட நீங்க வந்து மில்க் போட்டு, ஜஸ்ட் மில்க் அண்ட் சுகர் போட்டு நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ தட்ஸ் இட். இது டன். ஸோ ராகி கூழ் என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்றோம். ஓகே, எனக்கு இந்த மண் சட்டியில குடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, உனக்கு ஒரு கிளாஸ் வேணுமா? வேணும்னா இப்படி ஆட்டு, வேணும்னா இப்படி ஆட்டு. நாங்க வீடியோலயே கிரியேட்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை குடும்பம். That's it. பிரியங்கா ஸ்டைல்ல ராகி கூழ் ரெடி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பசி எடுக்காதான். அதனாலயே எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் அடிக்கடி ஏதாவது சாப்பிட கேட்டே இருப்பேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணி காலைல கொடுத்துருவா. அப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாது, நம்ம எப்பெல்லாம் என்னென்ன கேட்போம் தெரியாது. பட் எனிவேஸ் இந்த ஹெல்தி ட்ரிங்கை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ராகி கூழா குடிக்காம ராகி ஆடையோ ராகி தோசை இந்த மாதிரி பண்ணி குடிச்சிருங்க. ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே பிளேனா குடிக்காம இதோட
கொஞ்சம் ஊறுகாவோ வத்தலோ வடகமோ இதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னு வைங்களேன், எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு முழு மாங்காய் கையில் குத்தா போதும். ஒரு கடி, இது ஒரு குடி, கடி குடி, தட்ஸ் இட். ஸோ வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியான விஷயமா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை டிங்னு அடிச்சிடுங்க. ஓகே, பாய். அமேசிங். கடி முடியப்பா, கத்தியில கட் பண்ணி தரீங்களா? தர முடியாதா? நான் 2 days ஒரு மாம்பழம் சாப்பிட்டு வச்சிருக்கேன், வெயிட் பண்ணி. கழி. क्या बात है.